ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜவ்வரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரமாக ஜவ்வரிசி வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்ய போகிற அந்த பேனில் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம போட்ட ஜவ்வரிசி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் பால், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாலில். இப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாயசம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய், முந்திரி திராட்சை தாளித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி பாயசத்து கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்லேயே வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டு முருகருக்கு 6வது நாள் கந்த சஷ்டி அன்றைக்கி நான் இந்த ஜவ்வரிசி பாயசம் செஞ்சு சாமிக்கு படைச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.